ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 830 ஆரம்பிக்கிறது. சூதத்ரோகி விஷயம். சூதத்ரோகி என்று 7ஆம் நூற்றாண்டு பிள்ளைக்கரிக்காரரை சொன்னதற்கு என்ன ஆன்சர்? ஆச்சாரியால் பக்தி ஸ்தோத்திரமே பண்ணியிருக்க முடியாது என்று சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை தான். ஆனாலும் ஆச்சாரியால் பேரில் இப்பொழுது வழங்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுமே அவர் பண்ணியதாகத்தான் இருக்குமா என்று கொஞ்சம் யோசிக்கும்படியாக இருக்கிறது. சௌந்தரியலகரி, சிவானந்தலகரி, பஜகோவிந்தம், சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாராஸ்தவம் போன்றதெல்லாம் அவர்தான் பண்ணியிருப்பார். ஆனாலும் ஒரு சில ஸ்தோத்திரங்களை பார்க்கும்போது வேறே விதமாக நினைக்கும்படி அகச்சான்று கிடைக்கிறது. உதாரணமாக தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்று ஆச்சாரியால் இயற்றியதாக ஒன்று இருக்கிறது. அதில்தான் கெட்ட பிள்ளை பிறப்பதுண்டு, ஆனால் கெட்ட அம்மா என்ற ஒருத்தி ஒரு நாளும் இருப்பதில்லை. குபுத்ரோ ஜாயேத பிச்சிதபி குமாத ந பவதி என்று வருவது. அதிலே ஸ்பஷ்டமாக 85 வயசுக்கு மேலே ஆகிவிட்ட எனக்கு நீ கிருபை பண்ணாவிட்டால் நான் யாரிடம் அடைக்கலம் புகுவேனம்மா என்று வருகிறது. 32 வயசு இருந்த ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்க முடியுமா? எது எந்த சங்கரர் செய்தது? ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடங்களிலெல்லாம் சங்கராச்சாரியார் என்றே எத்தனையோ சுவாமிகள் வந்தாயிற்று. இவர்களில் தங்கள் சந்நியாச நாமாவிலும் சங்கரர் என்று இருப்பவர்களாகவே கிருபாசங்கரர், உஜ்வல சங்கரர், மூகசங்கரர், அபினவ சங்கரர் என்றெல்லாம் இருந்திருக்கிறார்கள். சிங்கேரியில் வித்யாசங்கரர் என்று விசேஷ மரியாதையோடு ஒரு சுவாமிகளை சொல்கிறார்கள். இவர்களிலும் ஸ்தோத்திரங்கள் செய்தவர்கள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் ஆதிசங்கரர் செய்ததாகவே நாளாவட்டத்தில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கக்கூடியது சகஜமே. சூதத்ரோகியை சொல்லும் சிவபுஜங்க ஸ்தோத்திரமும் அப்படி ஒன்றாக இருக்கக்கூடும். ஆகையால் இந்த ஒரு ரெஃபரன்ஸை கொண்டு மட்டும் கால நிர்ணயம் செய்வது சரியாகாது. அனுக்கிரகமே லட்சியம், ஆராய்ச்சி அல்ல. ஆச்சாரிய பீடத்திலேயே வந்தவர்கள் ஏற்றி கொடுத்து எத்தனையோ காலமாக ஆச்சாரியால் செய்ததாகவே நினைத்து பாராயணம் பண்ணப்பட்டு பலனும் தந்து வந்திருக்கின்ற உத்தமமான ஸ்தோத்திரங்களையும் அதே போல பிரகரணங்களையும் அவருடையவை என்றே வைத்துக்கொள்வதும் நியாயம்தான். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவரே உள்ளே புகுந்து பண்ணியவைதான் இவை. ஆனால் அதனால் பொதுவாக இப்படியுள்ள நம்பிக்கைகளை குலைக்க வேண்டியதில்லை. ரொம்பவும் ஆராய்ச்சி என்று இறங்கினால் பக்தி போய்விடுவதில்தான் முடியும். ஆனாலும் சில தினுசாக ஆராய்ச்சி பண்ணி அதுதான் சத்தியம் என்று ஸ்தாபிக்க பார்க்கும்போது வேறே அபிப்பிராயங்களும் உண்டு, அவற்றுக்கும் ஆதாரமும் உண்டு என்று காட்டாமல் இருக்கக்கூடாது என்று தோன்றுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு என்னவோ கால நிர்ணயம் என்று பார்க்க ஆரம்பித்து சொல்லும்போது ஆச்சாரியால் பேரில் இருந்த நூல்களை பற்றி சொல்ல நேர்ந்தது. ஆராய்ச்சி பூர்வமாக ஆதி ஆச்சாரியால் செய்தது வேறே, பிற்கால ஆச்சாரியால் செய்தது வேறே என்று வேறுபடுத்தி வைத்து கொண்டாலும் அனுபவபூர்வமாக அவையெல்லாம் ஒரே குரு பிரசாதத்தில் உண்டானவைதான். அதனால் அவர் இவர் என்று ஒன்றும் பேதப்படுத்தாமல் பாராயணம் பண்ணி பலன் அடைவோம் என்ற பாவம் இருப்பது தான் நல்லது. காலம் எதுவானால் என்ன, நமக்கு முக்கியம் அனுக்கிரகம். ரொம்பவும் பூர்வ காலத்தில் வந்திருந்தால்தான் அனுக்கிரக மூர்த்தியாய் இருக்க முடியும் என்றில்லை. எத்தனை பூர்வ காலமானாலும் அப்பொழுதும் ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவர்களாகவே இருந்தவர்கள் தானே இப்பொழுது நமக்கெல்லாம் கிடைப்பதை விட ஜாஸ்தி அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். சமீப காலத்தையும் தற்காலத்தையுமே சேர்ந்த மகான்களிடமிருந்து நம்மால் அனுக்கிரகம் பெற முடியவில்லையா? அதனால் கிபி 9ஆம் நூற்றாண்டு என்ன, இன்னும் அப்புறம் ஆச்சாரியால் வந்திருந்தாலும் கூட அதனால் நாம் பெறுகிற அனுக்கிரகத்துக்கு எந்த ஹானியும் இல்லை. நாம் கதை கேட்பது அந்த அனுக்கிரகத்துக்கு பாத்திரராவதற்குத்தான். அந்த முக்கிய லட்சியம் மறந்து போகப்படாது. அதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லி நிலைநாட்டி விடக்கூடாது தான். இதற்காக நாம் செய்ய வேண்டியதும் கொஞ்சம் கவனித்து தான் ஆக வேண்டும். இப்படி பண்ணும்போது 2-3 சமாச்சாரங்கள் முக்கியம். ஒன்று, அவர்கள் பிடிவாதமாக சொல்கிறார்களே என்று நாமும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம் அபிப்பிராயத்துக்கு மாறான ஒன்றுக்கு பிரமாணம் இருக்கிறது என்றால் அதை திறந்த மனசோடு அங்கீகரிக்க வேண்டும். 2வது, மாற்று அபிப்பிராயக்காரர்களிடம் கோபமே கூடாது. ஆச்சாரியாலை குறித்த எந்த விஷயமும் வேதங்களை போக்குவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கோபத்திலும் வெறுப்பிலும் கொண்டு விடுவதாக இருக்கக்கூடாது. 3வது, அனுக்கிரகம்தான் நமக்கு முக்கியம் என்ற நினைப்பு மறந்து போகாமல் இருப்பது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.